பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு அப்போஸ்தலர் அதிகாரம் 11 சில கேள்விகள் கேட்கப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்வி 1. யார் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டார்கள்? பதில் புறஜாதியாரும். கேள்வி 2. பேதுரு எங்கே திரும்பி வந்தார்? பதில் எருசலேமுக்கு. கேள்வி 3. பேதுரு எப்பொழுது ஞான திருஷ்டி அடைந்தார்? பதில் யொப்பா பட்டணத்தில் ஜெபம் பண்ணிக் கொண்டிருந்த போது. கேள்வி 4. எது ஆதியிலே நம்மேல் இறங்கினது போலவே அவர்கள் மேலும் இறங்கினது என்று பேதுரு சொன்னார்? பதில் பரிசுத்த ஆவி. கேள்வி 5. யாரை விசுவாசித்திருக்கிற நமக்கு தேவன் வரத்தை அனுக்கிரகம் பண்ணினார்? பதில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை. கேள்வி 6. எதை தேவன் புறஜாதியாருக்கும் அருள் செய்தார்? பதில் ஜீவனுக்கேதுவான மனம் திரும்புதலை. கேள்வி 7. யார் நிமித்தம் உபத்திரவம் எழும்பினது? பதில் ஸ்தேவான். கேள்வி 8. சபையார் அந்தியோக்கியா வரைக்கும் போகும்படிக்கு யாரை அனுப்பினார்கள்? பதில் பர்னபாவை. கேள்வி 9. யார் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாயிருந்தான்? பதில் பர்னபா. கேள்வி 10. சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் எங்கே வழங்கிற்று? பதில் அந்தியோக்கியாவிலே. கேள்வி 11. எந்த தீர்க்கதரிசி உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியினாலே அறிவித்தான்? பதில் அகபு. கேள்வி 12. அகபு சொன்ன தீர்க்க தரிசனம் யாருடைய நாட்களிலே உண்டாயிற்று? பதில் கிலவுத்தியூராயனுடைய. கேள்வி 13. சீஷர்கள் சகோதரருக்கு உதவியாக எதை அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள்? பதில் பணம் சேகரித்து. கேள்வி 14. பணம் சேகரித்து யாருடைய கையிலே கொடுத்து அனுப்பினார்கள்? பதில் பர்னபா, சவுல். கேள்வி 15. பர்னபா, சவுல் யாரிடத்திற்கு அனுப்பப்பட்டார்கள்? பதில் மூப்பரிடத்திற்கு. God bless you.